ஹாய்! நீங்க என்ன ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ மீன், நீங்க எந்த ஜென்ரேஷன சேர்ந்த ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த ஜென்ரேஷன் சேர்ந்த ஆளுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், நான் டிபி ஃப்ரம் டிபி டாக்ஸ். ஸோ, நீங்க சப்போஸ் 1928லேருந்து 1945க்குள்ள பொறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க தான் சைலண்ட் ஜென்ரேஷன். ஸோ, சைலண்ட் ஜென்ரேஷன் சேர்ந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா, ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே இது நீங்கள் 1946லேருந்து 1964 வரைக்கும் அதுக்குள்ளே பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் பேபி பூமர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா பூமர் ஆண்டி பூமர் அங்கிள் ஏன் சொல்கிறாங்கன்னு? அவ்வளோ ஓல்டேட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே நீங்கள் 1965லேருந்து 1980க்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜென்ரேஷன் எக்ஸ் ஆர்எல்ஸ் ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி ஜென் எக்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் ஜென் எக்ஸ் ஜென்ரேஷன். நீங்கள் 1981லேருந்து 1996 வரைக்கும் அதுக்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜென் ஒய் ஆர்எல்ஸ் மில்லினியல் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மள பல 90s கிட்ஸ் வந்து மில்லினியல்ஸாக தான் இருப்போம். ஸோ நம்ம தான் ஜென் ஒய். நீங்கள் 1997லேருந்து 2012க்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜென் ஜி, த மோஸ்ட் ஃபேமஸ் டேர்ம். ஸோ நீங்கள் தான் ஜென் ஜி. அதே நீங்கள் 2013லேருந்து 2025க்குள்ளே பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜென் ஆல்ஃபா, ஜென்ரேஷன் ஆல்ஃபா. ஸோ இதுக்கு மேலே பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு என்ன ஜென்ரேஷன் நேம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் என்ன ஜென்ரேஷனும் மென்ஷன் பண்ணுங்கள். More videos like this, do follow DP Talks. Say water.